அல்ல மெயினாக வந்து எங்களுடைய உறுப்பினர் செயலர் சண்முகம் சுந்தரம் சார் ரெண்டு பேரும் இதில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இது ஏற்புரை அண்ட் நன்றி உரைங்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் சேர்த்து எடுத்துக்கிற ஒரு 4 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் எப்படி நான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் சொல்லியிருந்தேங்க. ஆக்சுவலாக கல்பாக்கம் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நேஷனல் சயின்ஸ் டே வந்து பார்த்தா நடத்தினாங்க. அது ஒரு சின்ன துண்டு 4 பக்கம் துண்டு சீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணாங்க. அங்கே அந்த சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து விக்ரம் சாராபாயோட லைஃப், அவர் வந்து செஞ்ச சாதனைகளை வந்து பார்த்தீங்கன்னா 1947 to 1971 வரைக்கும் அவர் உருவாக்கிய மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உருவாக்குறாரு. 21 இன்ஸ்டிடியூஷனுங்கிறது சாதாரண இன்ஸ்டிடியூஷன் இல்லை. இப்போ மிகப்பெரிய இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவையே டெக்னாலஜியில் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய 21 இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எழுதிட்டு வந்தேன். ஆக்சுவலாக சொன்னால் அது பதிவாகும், ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்ட்டு நேரம் கருதி அந்த 21 இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புத்தகத்தை வாங்க அது இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எழுதுறதுக்கு தூண்டுச்சு. இந்த புத்தகத்துக்கு அணிதுரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்மஸ்ரீ மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கள் உறுப்பினர் செயலர் அவர்களும் கொடுத்துருக்காங்க. நான் இதை மிக பெருமையாக இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அணிதுரை வாங்கினது ரொம்ப பெருமையாகவும் என் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாக கூட நினைக்கிறேன் அப்படிங்கிறத நினைக்கிறேன். எங்கள் உறுப்பினர் செயலர்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை உடனே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி உடனே அக்செப்டன்ஸ் கொடுத்தாரு. மயில்சாமி அண்ணாதுரை ஐயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு புத்தகத்தை கொடுத்துட்டேன், மறந்துட்டாரு. நான் கான்டாக்ட் பண்ணுறேன். கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஞாபகப்படுத்தினேன். மெயில் கொடுத்த காலையில் 5 மணிக்கு ஃபார்வர்டு வந்தாச்சு. 5 மணிக்கு இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக இயங்குறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இவ்வளோ தூரம் நம்ம இந்தியாவில் வந்து வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இந்த புத்தகம் வந்து புக் வைப் அண்ட் வானதி பதிப்பகம். இப்போ நன்றி உரை இது சொல்லி முடிச்சுட்டு அந்த புத்தகம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம்னு நினச்சேன். பட் போதும். எனக்கு ஆக்சுவலாக நன்றி உரைங்கிறது வந்து இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே எனக்கு வந்து நன்றி உரைக்காக அவங்களுக்கு நன்றி சொல்ற கடமைப்பட்டிருக்கேன். என்னை ஒரு எழுத்தாளன் ஆக்கியது வானதி பதிப்பகம் ஐயா முனைவர் டிஆர் ராமநாதன் ஐயா. 2019 நான் யாருமே தெரியாது, கன்னியாகுமரியிலேருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்புகிறேன். அதை படித்து பார்த்துட்டு உங்களுடைய புத்தகத்தை போடணும்ப்பா அப்படின்ட்டு 2020 எனக்கு ஒரு புத்தகத்தை போட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறந்தாச்சு. 2022 நான் இங்கே வர்றேன். வந்ததுக்கப்புறம் இப்போ 8 புத்தகம் வந்து அவர் எனக்கு பதிப்பகத்தில் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. விக்ரம் சாராபாய் அழகாக வந்து செஞ்சு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி சார். இந்த அறிவியல் கட்டுரைகள் எழுதுறதுக்கு ஒரு தனி திறமை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை முத தூண்டுனது செய்வோம் சார். என்னுடைய முதல் கட்டுரை வில்லோ மரத்திலிருந்து எப்படி வந்து மருந்து எடுத்து அப்படிங்கிறது தான் வந்து தமிழில் எழுதுனேன். அவர் பார்த்துட்டு இமீடியட்டாக என்னை பாராட்டி உடனே அக்செப்ட் பண்ணி அடுத்த இஷ்யூல கொண்டு வர வச்சாரு. அது மட்டும் இல்லை, என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாருங்க. அதனால தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுறேன். ஐயா நன்றிங்க ஐயா. வின்சென்ட் சார் எங்கள் பொறுப்பு, அவர் உறுப்பினர் செயலராக வந்ததுக்கப்புறம் நான் பயந்துட்டேன். சரி எப்படி நினைச்சுட்டு வர இல்லை, நம்ம புத்தகங்கள் நிறைய போட்டுட்டு இருக்கிறோம், தெரியுமா நம்ம தெரியல அப்படின்னு ஒரு பயந்துட்டு அப்பப்போ கொண்டு புத்தகங்கள் அப்படியே லைன்ஸாக கொடுக்குறது. சார் வாங்கி நான் படிச்சு சொல்கிறேன் அப்படின்னு விட்டுட்டாருங்க. அப்புறம் சரி அப்படின்னு நான் விட்டுட்டு நான் எழுதி மற்ற எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன். அவர் ஒரு நாள் காரில் சாரோட பயணம் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்பா புத்தகத்தை பற்றி அவர் சொன்னார். அப்போதான் ஒரு மனசுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ ஒரு மோட்டிவேஷன். எனக்கு ஒரு 20 நிமிஷம் சாரோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுதான் இந்த புத்தகம் எழுதுறது. இதை முடிக்கிறது 3 வருஷமா நான் எழுதுனேன். இடையில அப்படியே போட்டுட்டேன். அப்புறம் சார் ஒரு அந்த 20 நிமிஷம் பேச்சுக்கு அப்புறம் எழுத்த நீங்க விடாதீங்க அப்படின்னு சொன்னாருங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த ஹால் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும்னு நினைக்கிறதுக்கு மெயின் ரீசன் முத்துவேல் ஐயா. ஐயா தெரியாது, நான் 2022 23 வரும்போது உங்களுடைய புத்தகம் சட்டமும் இலக்கியம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணீங்க. அவர் கடைசி கோட்ல வந்து உட்காந்துருந்தேன். நம்மளும் ஒரு புத்தகம் இப்படி போட்டா எப்படி இருக்கும், முத்துவேல் ஐயா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த உங்களோட பேச்சை கேட்டேன் ஐயா. ரொம்ப நன்றி. சண்முக சுந்தர் சாருக்கு சொல்லணும். ஏன் சாரை வந்து நான் கேட்டேன் அப்படின்னா, சாரோட 4 வருடங்களா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு செய்வோம். அந்த ப்ரொபோசல் வந்ததெல்லாம் சார் மெயினாக வந்து பார்க்கறது அந்த டெக்னாலஜி மட்டும் பார்ப்பார். பப்ளிகேஷன் நிறைய கொடுத்துருந்தா கூட பப்ளிகேஷன் பார்க்க மாட்டார். டெக்னாலஜியில் என்ன வருது அப்படிங்கிற அந்த செலெக்ஷன் மெத்தடாலஜி சூப்பராக இருக்கும். அது சார் எனக்கு பிடிச்சது. அதே மாதிரி சார் வந்து பப்ளிகேஷன் லைக் பண்ணுறத விட பேட்டன்ட்டும் அதை ப்ராடக்ட் பண்ணுறதுலேயே ரொம்ப விருப்பப்படுவார்.
அதனால அதிகமாக 10க்கு 15க்கும் மேற்பட்ட பேட்டர்ன்ஸ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வச்சிருக்கிற ஒரு சார் மட்டும்தான் சார். அதெல்லாம் அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது சார். ரொம்ப நன்றி. கிருஷ்ணமூர்த்தி ஐயா கெமிஸ்ட்ரி, அவரு கெமிஸ்ட்ரி, நானும் கெமிஸ்ட்ரி 2 பேருக்கு கொடுத்து போச்சு. நம்ம டாக்டர் சுல்லிவேல் ஐயா மூலமா பழக்கமானார் சார். எனக்கு அறிமுகமே கிடையாது, அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சாருங்க 4 வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த புத்தகம் எழுதினாலும் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முன்னுரையோ அடித்துரையோ ஏதாவது கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது ஐயா பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப நன்றி ஐயா உங்களுக்கு. இந்த நிகழ்வு இவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு ஐயாவோட ஒத்துழைப்பு இதெல்லாம் தான் காரணம். எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நண்பர்கள், கேரளா நண்பர்கள், ட்ரெயின் நண்பர்கள், சார் தமிழ்ச்செல்வன் சார் வந்திருக்கார், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் வீரகுமார் சார், நேரு சார், அறிவிக்கன் ஐயா, தங்கராஜ் சார், எல்லாருமே எங்கள் அலுவலகத்திலிருந்து அனைத்து நண்பர்களும் வந்திருக்காங்க. யாரும் ஐஐடி மாணவர்கள் வந்திருக்காங்க, பாஸ்கர் சார். ஸோ எல்லா மாணவர்களும் வந்திருக்காங்க. யாரும் மறந்துட்டேன், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அப்பா வந்திருக்காரு. ஸோ எங்கள் அப்பா முன்னாடி இந்த நிகழ்வு நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. புக் வைப்புக்கும் வானதி பதிப்பகத்துக்கும் அப்பா அப்பாங்க சார். அவரு என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சார் சார். அவர் முன்னாடி இந்த நிகழ்வு நடந்தது ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிய ஜாய்சி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்க ஜாய்சி அவர்களை எங்கள் வின்சென்ட் அவர்கள், எங்கள் உறுப்பினர் செயலர் வின்சென்ட் அவர்கள் வழங்குவார். ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வு இவ்வளவு சக்சஸா கிராண்டா சக்சஸ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. உணவு நம்ம சாப்பிட்டு தான் போகணும். இது டைம் வராங்க, பர்டிகுலர் டைம்ன்றதால நம்ம கீழே கிரவுண்ட் வந்து கடைசி நம்ம எல்லாரும் அங்கே போய்க்கலாம். ரொம்ப நன்றி.